நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். கட்டாய மதமாற்றம், லவ் ஜிகாத் உள்ளிட்ட பின்னணியில் எடுக்கப்பட்டு பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கிய கேரளா ஸ்டோரி படத்தினுடைய நீட்சியாக கேரளா ஸ்டோரி 2ஆம் பாகம் வெளிவந்திருக்கிறது. இந்த படம் கேரள அரசு இந்த படத்தை உயர்நீதிமன்றம் சென்று இந்த படம் வெளிவந்தால் கேரளாவில் அண்ணன் தம்பியாக சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மத ரீதியாக பிளவுபடுத்தப்படுவோம், அதனால் இந்த படத்தை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தீர்மானம் நிறைவேற்றியும் உயர்நீதிமன்றத்தை நாடியும் இந்த படத்திற்கு கேரளாவில் தடை வாங்கியிருக்காரு. ஆனால் இந்தியா முழுமைக்கும் இந்த படம் வெளியாக இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 33 இடங்களில் இந்த படம் வெளிவந்திருக்கிறது. கேரளா ஸ்டோரி பாகம் 1 பொறுத்தளவில் கேரளாவில் 3 பெண்கள் இருப்பாங்க. கேரளாவை சார்ந்தவர்களே அந்த பெண்களை காதலித்து வெளிநாட்டுக்கு போய் அந்த பெண்களை பயங்கரவாதிகளுக்கு பாலியல் இச்சைக்கு கொடுப்பது போல் அந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். கொடுமையாக இருக்கும் அந்த படம். அந்த படமே கொடுமைன்னா அந்த படத்தை விட 100 மடங்கு கொடுமையான ஒரு படத்தை அதே டீமு எடுத்து வச்சிருக்கு. இந்தியாவில் ஒரு 3 மாநிலங்களில் வெவ்வேறு 3 மாநிலங்களில் ஒரு 3 பெண், ஒரு பெண் யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கா. ஒரு இந்து பெண், இந்துவாக காட்டியிருக்காங்க. இன்னொரு பெண் டான்ஸ் ஆடுறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண், அவள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வரா அந்த பெண். இன்னொரு பக்கம் ஈட்டி எறிதல், ஒரு அத்லட்டாக அந்த பெண் இருக்குது. அவருடைய கனவே ஜாவ்லின் த்ரோவில் பெரிய சாதனை படிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கனவு. அப்படி ஒரு பெண். இப்போ இந்த 3 பெண்களையும் வெவ்வேறு இஸ்லாமிய இளைஞர்கள் அப்ரோச் பண்ணுறான். இந்த பெண்கிட்ட அவன் ஒரு ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டை தன்னை அறிமுகப்படுத்துகிறான், ஒரு முற்போக்காக பேசுகிறான். இந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு பெண்ணுக்கிட்ட அவன் அப்ரோச் பண்ணுறான். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறான். டைவர்ஸ் பண்ண போகிறேன், டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை பற்றி வர்ணிக்கிறான், அவளால் அழகாக வர்ணிக்கிறான். அவனுடைய காதல் வலையில் வீழ்த்துறான். ஒரு பக்கம் அப்படி காட்சி கேரளாவில் போகிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஜாவ்லின் த்ரோ எரியக்கூடிய பெண்ணை நான் உன்னை பெரிய அளவில் எனக்கு ஆட்களை தெரியும், நான் ஒன்று பெரிய அளவு வீராங்கனையை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவளை காதல் வலையில் வீழ்த்துறான். இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுற பெண்ணை நீ அவ்வளோ அழகாக ஆடுற பாடுற உன்னோட இதில் சொல்லி அவளை காதல் வலைத்து 3 பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் காதல் வலையில் வீழ்த்துறாங்க. 3 பேருமே சொல்கிறது அந்த குடும்பத்துடைய எதிர்ப்பு 3 பேருக்கும் வருது. இந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய பையனை காதலிக்கிறோன்னே எல்லார் வீட்லையுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்லை அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த நீங்கள் இன்னும் இஸ்லாமோஃபோபியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இஸ்லாமிய வெறுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி பார்க்க போகிறீங்க, அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் ரொம்ப செக்குலரானவர், என்னை நல்லா பார்த்துக்குவார், 2 பேரும் லிவிங் டுகெதராக வாழ போகிறோன்னு சொல்லி இந்த கேரளா பொண்ணு லிவிங் டுகெதராக திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவன் டைவர்ஸ் பண்ண போகிறான், 2 பேரும் லிவிங்கில் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட போகுது. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை பற்றி பயப்பட தேவையில்லை, எந்த காலகட்டத்திலையும் நான் மதமாற்றம் ஆக மாட்டேன், அந்த உறுதியை உள்ள கொடுக்குறேன், அவரும் என்னை இப்படி இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க கூட வாழப்போகுது. இன்னொரு பக்கம் வீட்டை விட்டு வெளியேறி அந்த இஸ்லாமிய இளைஞனோடு அந்த ஜாவ்லின் த்ரோ இருக்கக்கூடிய அந்த பொண்ணு ஓடிப்போகுது. அப்புறம் அந்த பொண்ணும் ஓடிப்போகுது. 3 பேரும் வெவ்வேறு இடத்துக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3 பேருடைய சுயரமும் சைமண்டனிஸாக போகுது. 3 பேருடைய சுயரமும் வெளிவருது. இந்த தன்னை பத்திரிகையாளராக தன்னை செக்குலராக காட்டிக்கொண்ட பெரிய நான் ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு காட்டிக்கொண்ட அவன் பயங்கரவாதிகளோடு தொடர்பு இருக்கான். வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்குள்ளேயே அவன் மனைவியும் பிள்ளைகளும் வாழுது. அங்கே பார்த்தா பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அவளை ஹிஜாப் போட சொல்லி வற்புறுத்துறாங்க. அவளை கட்டாயமாக மதம் மாறத்துக்கு வற்புறுத்துறாங்க. குடும்பம் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த பெண்ணு நான் மதமே மாற மாட்டேன் அப்படின்னு மதம் மாற தேவையில்லைன்னு சொன்னவன், நீ எங்கள் மதத்துக்கு மாறினாதான் எங்கள் அப்பா அம்மா உன்னை ஏற்றுக்குவாங்க, நீ அது மட்டும் பண்ணால் போதும், உன்னை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக அந்த பெண்ணை மதம் மாற்றி திருமணம் முடிச்சிடறான். திருமணம் முடித்த பிறகு அந்த பொண்ணுக்கு இரவு பார்த்தா பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த அவளுடைய ஃபஸ்ட் நைட் ரூமு அங்கே பார்த்தா அந்த யார் திருமணத்தை நடத்தி வச்சானோ அவன் உள்ளே வரான். அவர் ஒரு மதகுரு போல், அந்த ஒரு ஜமாத்தில் இருப்பாங்க இல்லையா, ஜமாத்தார், அது போல் ஒரு பெரிய மதகுரு போல் காட்ட போகிறாரு. அந்த மதகுருவுக்கு அவன் தன் மனைவியை பழி கொடுக்குறான். அப்புறம் பார்த்தா மதகுரு வரான். மறுநாள் காலையில் பார்த்தா இன்னொருத்தன் வரான். தொடர்ச்சியாக ஒவ்வொரு பருத்திவரன் படத்தில் கிளைமாக்ஸ் காட்சி நடக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கான். கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு கிளவி உட்காந்துக்கிட்டு காசு வாங்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தண்டையும்.
அதாவது ஒரு இந்து பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணி வந்து அவளை இஸ்லாத்துக்கு மாற்றி அவளை வந்து விருந்தாக்குறான். அவளை வந்து ஒரு பாலியல் தொழிலுக்கு தள்ளின மாதிரி கிட்டத்தட்ட தள்ளிடுறான். ஆனால் அதே வீட்டில் அவனும் தங்கியிருக்கிறான். இதெல்லாம் எங்கேயாவது இந்தியாவில் நடந்திருக்கா இல்லை நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு செய்தியே கிடையாது. அதை வந்து இந்த படம் வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இந்த பெண்ணை ஒரு இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு அவங்க அப்பா அம்மாலாம் சத்தம் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இவன் அப்போ வந்து அந்த பொண்ணை பாராட்டுவான், நீ ரீல்ஸ் போடுமா, நீ நல்லா ஆடுற நல்லா பாடுற அப்படின்னு சொல்லி. இவனே கல்யாணம் முடிச்சு கொண்டு போனதுக்கு இது ஹராமு, நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் செல்ஃபோனை உடைக்கிறது, அவள் வந்து செல்ஃபி வீடியோக்கு ஸ்டாண்டில் வச்சு அதெல்லாம் எடுத்து உடச்சி போட்டு அவளை வந்து ரூம்குள்ளே அடைச்சி போட்டுருவான். அடைச்சி போட்டு அவளை வந்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி ஒரு மாதத்தில் திருப்பி இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு வருவான். அது ஒரு இந்து பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணை கூட்டு வந்து அவளுக்கு நான் ஃபாத்திமான்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நான் இருக்கும்போது இதுக்கு அவனை கூட்டு வந்து அவளை அடித்து துன்புறுத்துவாங்க. கடைசியில் பார்த்தா அவளை அடித்தே கொன்றுறான். கொன்னுட்டு இன்னொரு பொண்ணை கூட்டு வந்து அந்த பொண்ணை வச்சு அவளை கண்டந்துண்டமாக வெட்டி கை தனியாக கால் தனியாக கொண்டு போய் ஒரு பக்கம் புதைக்கிறான். அதாவது இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சொன்ன படம் பார்த்து முடித்த பிறகு இஸ்லாமியர்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்பு வரும். இஸ்லாமியர்னாலே வந்து இப்படி கொடூரமானவங்க, இஸ்லாமியர்னாலே வந்து கட்டாய மதம் மாற்றுவாங்க, இஸ்லாமியர்னாலே வந்து ஹிஜாப் போட சொல்லுவாங்க, இஸ்லாமியர்னாலே வந்து மாட்டுக்கறி சொல்லி சாப்பிட சொல்லி வற்புறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து அப்படி இருக்கும். அப்படி எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனராக இவனை ஒருத்தன் இந்த காமக்கிய நாராயண சிங்னு ஒருத்தன் எடுத்திருக்கான். ஆனால் அவன் பிரச்சனை இல்லை, அவன் வந்து ஏற்கனவே போன படத்தை வேற ஒருத்தர் எடுத்தான், இவன் எடுத்தான். ஆனால் இந்த படத்தினுடைய ரைட்டர் இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த இந்த மாதிரியான விஷத்தை பரப்பதற்கான முக்கிய புள்ளி. விபுல் அம்ருதுல் ஷா அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய ரைட்டர். அவன் தான் அந்த படத்தை கதை எழுதினவன். இது கதைலாம் கிடையாது, இது ஒரு கருமம். இதை எழுதினவன் முதல் படத்தையும் இவன் தான் எழுதியிருக்கான், இந்த படத்தையும் இவன் தான் எழுதியிருக்கான். விபுல் அம்ருதுல் ஷா. இன்னொருத்தர் யாருன்னா அமர்நாத் ஷா. உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, விபுல் அம்ருதுல் ஷா, அமர்நாத் ஷா, அமித்ஷா. ஏன் இந்த படத்தை இவங்க எடுத்தாங்க, எதுக்கு இந்த படம் வந்து வெளியாச்சு, எப்படி சென்சார் போர்டு இந்த படத்துக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு இப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த ஷா இருக்கு. விபுல் அம்ருதுல் ஷா இந்த படத்தை எழுதி அமர்நாத் கூட அமர்நாத் ஷா உதவி பண்ணி இந்த படம் வெளிவந்திருக்கு. அப்படின்னா இந்த படம் யாருக்கான படம், எதை சொல்ல வருகிற படம்? ஏன்னா வடநாட்டில் குடிக்க கஞ்சி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கான். ட்ரம்ப் இந்தியாவுக்கு வரும்போது கிரீன்மேட் துணியை போட்டு ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய வாழ்விடங்களை மறைக்கிறான். அவன் ஏன் அங்கே குஜராத்தில் வளர்ந்துருச்சு டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களே, அங்கேயே அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு என்ன படனுக்கு தெம்பு இருக்காடா? இந்த விபுல் அம்ருதுல் ஷா, இந்த அமர்நாத் ஷா குஜராத்தில் ஏழைகள் ஏன் இன்னும் இருக்காங்க? அவங்க ஏன் இன்னும் ஒருவேளை உணவு கூட இருக்காம? இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடி மக்களுக்கு இரவு உணவு இல்லை என்ற ஒரு ஆய்வு சொல்லுது. ஏன் இன்னும் இந்தியாவில் 30 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு படம் எடுக்க உங்களுக்கு தெம்பு துணிச்சல் திராணி இருக்காடா? கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் 2 மதங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டுமே எடுக்கப்பட்ட படம் இந்த கேரளா ஸ்டோரி. படத்தில் ஒரு காட்சி, அந்த கேரளாவை சார்ந்த ஒரு பொண்ணு யூபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிற பொண்ணு, அந்த பொண்ணை வந்து சலீம் அப்படிங்கிற அந்த பத்திரிகையாளர் காதலிச்சு லிவிங் டூராக வாழ்ந்துருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் சேர்ந்து இவளை மடிக்கிறாங்க. அவன் பொண்டாட்டி இவனை போட்டு அடிக்குது. எதுக்கு? மாட்டுக்கறி சாப்பிட சொல்லி அடிக்குது. மாட்டுக்கறி சாப்பிட சொல்லி வீட்டில் ஒரு ஹிஜாப் போட்டிருக்கிற இஸ்லாமிய பெண்கள் ஒரு 6 பெண்கள் சேர்ந்து ஒரு இந்து பெண்ணை கையை காலை பிடிச்சிக்கிட்டு கட்டாயப்படுத்தி ஒரு மாட்டுக்கறி துண்டை வாயில் திணிக்கிறாங்க. அவள் என்ன பண்ணுறா, எச்சு துப்புறா, திருப்பி மூக்கை பிடிச்சி வாயை இழுத்து அந்த மாட்டுக்கறி துண்டை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட வைக்கிறாங்களாம். இது எங்கேயாவது நடக்குமாடா டேய்? மாட்டுக்கறி சாப்பிட்டவனை அடித்ததாக, மாட்டுக்கறி சாப்பிட்ட இஸ்லாமியனை வெட்டியதாக, மாட்டுக்கறி சாப்பிட்ட இஸ்லாமியனை ரயிலிருந்து தள்ளியதாக, மாட்டுக்கறி வச்சிருந்த இஸ்லாமியனை துண்டு துண்டா வெட்டியதாக செய்தி இருக்கு. யாரு? இந்துத்துவவாதிகள், இந்த பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ், இந்த சங் பரிவா கும்பல் மாட்டுக்கறி வச்சிருந்தான், மாட்டு இறைச்சி வித்தாரு, ரயிலில் மாட்டு இறைச்சி சாப்பிட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய உணவை சாப்பிட்றாரு. அவருடைய உணவுக்கு அதுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களை, குறிப்பாக வட இந்தியாவில் வாழக்கூடிய தலித்து மக்களை அடித்ததாக செய்தி இருக்கு, இஸ்லாமியர்கள் அடித்ததாக செய்தி இருக்கு. ஒருத்தன் குதிரையில் போனா என்பதற்காக
அவன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாதனை இருக்க அவனை வெட்டி வீழ்த்தியதாக செய்தி இருக்கு. ஆனால் எங்கேயாவது ஒரு இஸ்லாமிய மாட்டுக்கறியை கொண்டு இன்னொருத்தன் வாய்க்குள்ள திணிச்சதாக செய்தி இருக்கா? அதை ஒருத்தன் படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. படம் மொத்தமாக சொல்ல வர செய்தின்னா, இஸ்லாமிய பையன்களை காதலிக்காதீங்க. இஸ்லாமிய பையன்களை காதலிச்சிங்கன்னா அவன் உங்களை விபச்சாரத்துக்கு தள்ளிடுவான். இஸ்லாமிய பையனை காதலிச்சிங்கன்னா அவன் உங்களை கட்டாயம் மதமாற்றம் பண்ணுவான். இஸ்லாமிய பையனை காதலிச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு மாட்டுக்கறி தருவான். இஸ்லாமிய பையனை காதலிச்சிங்கன்னா அவன் உங்களை கொடுமைப்படுத்துவான். அவன் 4-5 திருமணம் பண்ணி உங்களையும் ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு குழந்தைய கொடுத்துட்டு உங்களை அடித்து கொள்ளுவான். இதுதான் அந்த படம் சொல்ல வந்துக்கிற மொத்த செய்தி. லக்கும் தீனுக்கும் வலியுதீன் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. உண்மையாக குரானை படித்த நபிகள் வழியை பின்பற்றக்கூடிய எந்த இஸ்லாமியனோ உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிவிடு, லக்கும் தீனுக்கும் வலியுதீன், அவரவர் மதம் அவரவருக்கு அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய கோட்பாடு. அந்த கோட்பாட்டை முழுமையாக உள்வாங்கிய எந்த ஒரு மனிதனோ தன் மதத்தை இன்னொரு மதத்தின் மீது திணிக்கவே மாட்டான். அது மாட்டுக்கறியை சாப்பிட சொல்லி வற்புறுத்தவே மாட்டான். நான் எத்தனையோ இஸ்லாமிய நண்பர்கள் நமக்கு இருக்காங்க, எத்தனையோ ரொம்ப அண்ணன் தம்பியா மாமச்சானா உறவுமுறை சொல்லி அழைக்கக்கூடிய உறவினர்கள் போல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை நாம் சைவமாக இருந்தால் அவங்க சைவம் செஞ்சு கொடுப்பாங்க. வம்படியாக எங்கள் வீட்டில் இதுதான் இருக்குது அப்படின்னு திணிக்கவே மாட்டாங்க. அவ்வளவு இதாக இருப்பாங்க. ஏன்? இந்து பெண்களை காதலித்து திருமணம் செய்த எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க வீட்டில் தனி பூஜை அறை. அவளுக்கு முருகன் படம் பிடிக்குமா, அவளுக்கு பெருமாள் பிடிக்குமா, இல்லை அவளுக்கு விளக்க வச்சு தீபம் ஏற்றுறாளா, நீ ஏற்றிக்க. அவன் வெள்ளிக்கிழமை தர்காவுக்கு போவான், 5 வேளை தொழுகை பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணு திருச்சியிலே இருக்க ஒரு பொண்ணு இருக்குது, திருச்சியிலே திருவரங்கத்துக்கு போகும், அது காளியம்மன் கோயிலுக்கு போவோம், எல்லா கோயிலுக்கும் போவோம். இப்போ வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் இருக்குது. ஏன் 20 வருஷம் 30 வருஷமாக இஸ்லாமியர் இந்து பெண் சேர்ந்து வாழக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க வழிபாடு, இவங்க வழிபாடு. ஆனால் அவன் கல்யாணம் பண்ணுறதே மதம் மாற்றுறதுக்கு தான், கல்யாணம் பண்ணுறதே அவன் மாட்டுக்கறி சாப்பிட வைக்கிறதுக்கு தான், கல்யாணம் பண்ணுறதே அவன் ப்ராஸ்டியூஷனில் தள்ளுறது தான். ப்ராஸ்டியூஷன் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. எவனோ ஒருத்தன் எங்கேயோ எல்லா சமூகத்திலையும் நல்லவன் கெட்டவன் இருக்கிறான், எல்லா சமூகத்திலும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க, ஆண்கள்லையும் பெண்கள்லையும். அதுக்காக ஒரு அதாவது சமூகத்தில் கூடிய அந்த குரான் படிக்கக்கூடிய அந்த மௌலானாக்கள், ஆலிம்கள், மதகுருமார்கள்லாம் சேர்ந்து ப்ராஸ்டியூஷன் சென்டர் மாதிரி நடத்துகிறாங்கன்னு ஒருத்தன் காட்சிப்படுத்துகிறான்னா இது எவ்வளோ பெரிய வெறுப்பு இருக்கணும். ஒரு மதத்தின் மீது, ஒரு சமூகத்தின் மீது, ஒரு மக்கள் கூட்டத்தின் மீது எவ்வளோ பெரிய வெறுப்பு இருந்தால் இப்படி ஒரு காட்சி அந்த படத்தில் வைக்க முடியும்? காஷ்மீர் ஃபைல்ஸ்னு படத்தை எடுத்து காஷ்மீரில் இந்திய இராணுவம் இஸ்லாமிய பெண்கள் மீது நடத்தப்பட்ட வேட்டையவோ அப்பாவி இஸ்லாமியர்களை அழித்ததை பற்றியோ படம் எடுக்காமல் நியாயப்படுத்தி ஒரு சார்பாக எடுத்து வச்சாங்களோ, அதே போல் கேரளா ஸ்டோரி படம் எடுத்து கேரளாவில் இப்படி தான் நடக்குதுன்னு சொல்லி கேரளாவில் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அவ்வளோ அமைதியாக இருக்காங்க, அவ்வளோ அன்னதம்பியாக இருக்காங்க. அதை குலைப்பதற்காக எடுக்கப்பட்டுச்சோ அதே போல் தான் இந்த படம் அதை விட 100 மடங்கு மோசமாக எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் கேரள அரசு உண்மையிலேயே கம்யூனிஸ்டுகள் கட்சியின் மீது நமக்கு வேறுபாடு உண்டு, மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் கேரளாவுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா பினராயி விஜயன் அவர்களை இந்த விஷயத்தில் பாராட்டி ஆகணும். துணிச்சலாக இந்த படம் வந்தால் கேரளாவுக்குள்ள அமைதி பாதிக்கப்படும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும், இது மதச்சார்பின்மைக்கு எதிராக மாறும் என்று சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி உடனடியாக நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் வென்று அந்த படத்தை கேரளாவில் தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, பிஜேபி எதிர்க்கணும்னா எங்களால் தான் முடியும்னு சொல்லக்கூடிய இந்த திமுக அரசு 33 திரையரங்களில் இந்த படத்தை வெளியிட அனுமதி கொடுத்துருக்கு. படம் இந்தியில் தான் வெளியாக இருக்குது. எனக்கு ஒரு அளவும் புரியலை. ஆனாலும் சப்டைட்டிலுக்கு பக்கத்தில் ஒருத்தர் கூட்டு போய் ஒரு இந்தியத்தை உட்கார வச்சு பார்த்தேன் படத்தை. காட்சியாக புரியுது, வசனமாக புரியலை. ஆனால் அதை பார்க்கும்போதே அவ்வளவு கொடூரமாக இருக்குது. அப்போ எத்தனை பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க, எத்தனை பேருக்கு இந்த படத்துக்குள்ளே தவறான புரிதலை கொண்டு போய் சேர்க்கும். இந்த சத்தியமாக எந்த விதமான இது இல்லாமல் ஒரு இந்து வெறி பிடிச்ச ஒருத்தன், ஒரு இந்துத்துவ கோட்பாடு கொண்ட ஒருத்தன் இந்த படத்தை பார்த்தான்னா முழுக்க இஸ்லாமியரை போட்டு அடிக்கணும், இஸ்லாமியரை வெளுக்கணும், இஸ்லாமிய நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் தோணும். அப்படி தான் அந்த படம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடுவதற்கு எப்படி தமிழ்நாடு அரசு சிறுபான்மை பாதுகாப்பு, இஸ்லாமிய பாதுகாப்பு, பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு பேசுகிற இந்த அரசு எப்படி அனுமதிக்குது? இது உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டுச்சு, இது அங்கே நடந்துச்சு, இங்கே இது முழுக்க பிரச்சார படங்க. இஸ்லாமிய வெறுப்பை காட்டி இந்துக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், இந்துக்கள் பாதுகாக்கப்படணும், இந்து பெண்களுக்கு ஆபத்து வந்திருக்கு, இந்து சனாதனத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, இந்து குடும்பத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, அதனால் இதை பாதுகாக்கணும். கிளைமாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ புரட்சி தீயை பற்ற வைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சேர்ந்துடுறாங்க.
சேர்ந்து வந்து அந்த அந்த ப்ராஸ்டியூஷன் மாதிரி வச்சு இந்த இடத்த அடித்து உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவனை வந்து காவல் நிலையத்தில் போட்டு இந்த 3 பேரையும் கொண்டு வந்து மாறி மாறி அடிக்கிறாங்க. மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. இதோ ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக, இந்த நாசக்கார திட்டங்களுக்கு எதிராக பண்ண வேண்டிய காட்சிகளை ஒரு பொய்யான கதை எடுத்து ஒரு மதத்துக்கு எதிராக இப்படி துணிச்சலாக ஒரு மதத்துக்கு எதிரான காட்சிகளை படத்தில் காட்சிப்படுத்துகிறான். சென்சார் போர்டு சாதாரணமாக அந்த பராசக்தி படத்துக்கு இந்தி தாய் அப்படிங்கிற வார்த்தையை ட்ரிம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்தி அரக்கி அப்படிங்கிற வார்த்தையை ட்ரிம் பண்ணுறாங்க, மியூட் பண்ணுறாங்க. 84 கட்டு கொடுக்குறாங்க. ஜனநாயகன் படத்துக்கும் 84 கட்டான். சாதாரணமாக டீசல் படம் வந்துச்சு, கிட்டத்தட்ட பல கட்டு. சண்முகமுத்துசாமியுடைய படம், இன்னொரு படம் ஜிவி பிரகாஷ் நடித்த படம், அந்த படத்துக்குலாம் வந்து படத்தில் ஒரு 3/4 மணி நேரத்தை தூக்கிட்டாங்க, படமே இல்லை. இப்படி வந்து இந்த அரசுக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக உண்மையான சமூகப்பற்றோடு படங்களை எடுத்தால் அந்த படத்துக்கு பல்வேறு இடங்களை தூக்க சொல்லி ட்ரிம் பண்ண சொல்லுகிற, சென்சார் பண்ணுகிற இந்த சென்சார் போர்டு ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கக்கூடிய, 2 சமூகத்தில் பிரிவினையை உருவாக்கக்கூடிய, இந்தியாவுக்குள்ள ஒரு மத மோதலை உருவாக்க தூண்டுகிற இந்த படத்தை எப்படி அனுமதிக்கிறாங்க? இஸ்லாமிய சமூகத்தின் மீது வெறுப்பை மட்டுமே கேட்கக்கூடிய இந்த கேரளா ஸ்டோரி பாகம் 2 அப்படிங்கிற இந்த திரைப்படம் கேரளாவில் தடை செய்யப்பட்டது போல தமிழ்நாட்டிலும் தடை செய்யப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற 33 திரையரங்களை ஓடுது. இந்த 33 திரையரங்க உரிமையாளர்களும் இந்த படத்துடைய லாபம் முக்கியமா, உங்கள் தியேட்டர் முக்கியமாங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து எச்சரிக்கையாகவே சொல்கிறேன், இந்த மாதிரியான படங்களை திரையிடவே கூடாது. இது முழுக்க முழுக்க சமூக பதத்தை உருவாக்கக்கூடியது. தமிழ்நாடு அரசு தலையிட்டு உடனடியாக இந்த படத்தை அனைத்து திரையரங்கிலிருந்தும் அகற்ற வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து